உரிய சிந்தனை, உயரிய சிந்தனை, மானிடர்களுக்கே உரிய சிந்தனை உயரிய சிந்தனையாய் உயர்ந்து நிற்கின்ற பொழுது தன் எண்ணங்களும் செயல்களும் உயர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். பிரபஞ்சத்திற்கு ஆற்றுகின்ற பணி, பிரபஞ்ச சபைக்கு ஆற்றுகின்ற பணி, வையகத்திற்கும் 14 லோகங்களில் இருக்கின்ற அத்துணை தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் இறைக்கும் ஆற்றுகின்ற பணியாக இப்பணிதனை ஏற்று நடத்துகின்ற சீடரே, இறை சச்சங்க பெருவிழாக்கள் கண்டு ஏற்றமுடன் இறை சபையோடு நற்சீடராக வலம் வருகின்ற சீடரே, அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ரணம் என்பது தன்னுடைய கர்மவினை அகல்கின்ற நிலையே உடலில் வருகின்ற ரணம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதற்கு அடுத்த நிலைதனிலிருந்து அற்புதமாய் உயர் நிலையோடு எத்தகைய ரணநிலையும் இல்லாது நற்குண நிலையோடு நல்ல ஆரோக்கிய வளநிலையோடு சந்ததியர் உன் முன்னோர்களின் ஆசியோடும் பிரபஞ்ச மகாசபை ஆசியோடும் சித்தனது ஆசியோடும் அற்புதமாய் உயர்ந்து நிற்கின்ற நல் ஆற்றலோடு வளம் வருகின்ற அற்புதமான ஆசியை அகத்தியன் வழங்குகின்றோம். பணிதனிலும் தன்னுடைய இகலோக பணிதனிலும் ஆற்றுகின்ற இறைபணிகளிலும் தொய்வில்லா நிலையோடு உயர்வு காண்பதற்கும் அகத்தியன் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். சோர்வடைந்த நிலை என்பது, சோர்வடைந்த நிலை உடலுக்கே தவிர உள்ளத்திற்கில்லை, உன் சிந்தைக்கில்லை. இறை சபையை என்றென்றும் மறவா நிலையே, சோர்வில்லா நிலையே என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புதமாய் அற்புதமாக நடைபோடுகின்ற நிலை விரைவில் உன்னை நோக்கி வரும். இறை சபை நோக்கி நீர் பீடு நடை போட்டு வருகின்ற காட்சியை அகத்தியன் நற்காலங்களில் பொற்காலங்களாய் வரும் காலங்களில் காண்போம் என்று நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம்.